ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் குருலட்சுமி சேனல் சார்பா வாழ்த்துக்கள்ங்க. இந்த அவசரமான உலகத்துல உங்களை சிந்திக்கவும் சிரிக்கவும் வைக்கிறதுக்கு குருலட்சுமி சின்ன சின்ன கதைகளை சொல்லிட்டு வராங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு ஒரு குட்டி கதை தாங்க. கதைக்குள்ள போகலாங்களா? ஒரு பெரிய அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு பெரிய மரம். அந்த மரத்துக்கு அடியில பொந்து. அந்த பொந்துல கொடிய விஷமுள்ள பாம்பு வாழ்ந்துட்டு வந்துச்சான். இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போகிறதுக்கு அதான் குறுக்கு பாதையம். அந்த பாதை வழியா போறவங்க எல்லாரையுமே அந்த பாம்பு கடிச்சுட்டே இருந்துச்சான். அதை பார்த்து மக்கள் எல்லாம் பயந்தாங்களாம். அந்த பாதையை விட்டுட்டு இன்னொரு வழியில போகணும் அப்படின்னா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சுத்தி தான் போகணுமா. நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த பாம்புக்கு பயந்து எல்லாரும் அந்த சுத்து வழியிலே போயிட்டு இருந்தாங்களாம். அந்த நேரத்துல அந்த கிராமத்துக்கு ஒரு யோகி வந்தாராம். அந்த யோகி மிருகங்கள்ட்ட எல்லாம் பேசும் தன்மை உடையவராம். அப்ப ஊர் மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க, அந்த யோகிட்ட போயிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி கொடிய விஷமுள்ள பாம்பு இருக்கு, எங்களால இந்த வழி போகவே முடியல, யாரு போனாலும் எங்களை கொத்தி சாகடிச்சிருது அப்படின்னு. அந்த யோகி அந்த பாம்பை பார்த்தாராம். பார்த்து சில மந்திரங்கள்ல ஊதி அந்த பாம்பு யாரையும் கடிக்காத அளவுக்கு கட்டளை போட்டாராம். போட்டுட்டு அவர் போயிட்டாரு. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சான். அப்ப அந்த பாம்பு யாருமே கடிக்காது அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சதும் என்ன செய்யறாங்க, அந்த பாம்பை அடிக்கிறதும், குச்செடுத்து நின்றதும், அந்த பொந்துள்ள விட்டு ஆட்டுறதுமா, கல் எடுத்து அடிக்கிறது, இப்படின்னு சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அந்த பாம்பை துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த பாம்பு என்னாச்சு, ரொம்பவும் சாகுற நிலைமையில ஆயிடுச்சான். குத்துயிரும் குளவுயிருமா கிடக்கு. அந்த வழியா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த யோகி வந்தாராம். அந்த பாம்பு இருக்கிற நிலைமையை பார்த்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த பாம்பு நடந்ததெல்லாம் சொல்லி ரொம்ப அழுகுதான். அப்ப அவர் சொல்றாராம், நான் உன்னை கடிக்க கூடாதுன்னு தான் சொன்னேன். உன்னை ஒருத்தவங்க சீண்டக்குள்ள நீ திரும்ப சீண்டக்கூடாதுன்னு உன்னை சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாராம். ஆமாங்க, உண்மைதானே. நம்மள யார் சீண்டுறாங்களோ அப்ப திரும்ப நம்ம அவங்கள சீண்டிதானே ஆகணும். ஒருத்தவங்க கொட்ட நம்ம குடிஞ்சுக்கிட்டே இருந்தா கொட்டிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. அது இந்த மாதிரி காலத்துல நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குருலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நாளைக்கு வேறொரு கதையோட சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.